63 நாயன்மார்களில் ஒருவரான சாக்கிய நாயனார் பற்றி இன்று காணலாம். சாக்கியம் எனும் சொல் புத்த மதத்தை குறிக்கிறது. சுமார் 7ஆம் நூற்றாண்டில் எல்லா பகுதிகளும் புத்த மதம் தலைத்தோங்கியிருந்தது. சாக்கிய நாயனார் எவ்வுயிருக்கும் அருளுடையராய் பிறவா நிலை பெற விரும்பி காஞ்சி நகரத்தை அடைந்து புத்த சமயத்தை மேற்கொண்டிருந்தார். அச்சமய நூல்கள் எல்லாவற்றையும் கற்றறிந்தும் மனம் நிறைவடையாத நிலையில் இருந்தார். வார்கொண்ட வனமுலையால் உமைப்பங்கன் கடலை மறவாது கல்லெறிந்த சாக்கியார்க்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்டிருக்கிறது. சைவநெறி சித்தாந்தத்தில் அவர் மனம் மூழ்க அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். இதனால் அவருக்குள் சிவபெருமானை பற்றிய அன்பு இறுதியில் அளவு கடந்த அன்பாகவே மாறுகிறது. ஒரு நாள் வெட்ட வெளியில் சிவலிங்கத்தை காண்கிறார். அன்பு மீதியால் என்ன செய்வதென்று அறியாமல் அவ்விடத்தில் இருந்த கல்லை சிவலிங்கத்தின் மீது எரிந்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். சிவபெருமான் கற்களை பூக்களாவே ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நாள் சிவன் மீது கல்லெறியாமல் உணவருந்து அமர்ந்து விட்டார். உடனே ஞாபகம் வந்து சிவலிங்கத்தின் மீது கல்லெறியும் போது ஈசனும் தேவியும் இவருக்கு முக்தி நிலையை கொடுக்கின்றனர். 63 நாயன்மார்கள் ஒருவராக புகழப்படுகிறார் சாக்கிய நாயனார்.